ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு மெரினா பீச் தான் போயிருக்கோம். ஃபுல் vlog பார்ப்போம். கடல் எங்க இருக்கு? வானத்தை காமிப்பா. கடல் பின்ன இருக்குமா? கடல் அந்த இருக்கு பாரு. வணக்கம் சொல்லு. வணக்கம் சொல்லு. பாப்பாவோட க்யூட் மொமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ரிலாக்ஸ்டாக பெட்ஷீட்லாம் விரித்து படுத்திருந்தாங்க. ஆனால் யாருமே மெரினா பீச் போனால் இந்த போட் பக்கத்துலலாம் போயிடாதீங்க. கப்புள்ஸோட அட்ராசிட்டி தாங்க முடியல. நாங்களே நிறைய சென்சார் சீன்ஸ்லாம் பார்த்தோம். அதெல்லாம் வீடியோவில் ஆட் பண்ணனா சென்சாரில் போயிடும். நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு தெரியாமல் தான் லவ் பண்ணுவாங்க. நம்ம அவங்கள ஃபோட்டோ எடுத்து காட்டி கொடுத்து யாராவது இந்த வீடியோவை பார்த்தா அவங்க லவ் மேட்ரு தெரிஞ்சிடும். ஸோ அதனாலேயே நான் காமிக்கல. ஆக்சுவலாக பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அலவர பக்கம் கூட்டு போக சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சாங்க. அவங்களே பீச்சில் தனியாக நடக்காங்க. டைட்டானிக் ரோஸ் மாதிரி நிற்கிற பாரு. என்னது இது? அங்கெல்லாம் போகக்கூடாது, கடல் கிட்டலாம். என்னை கூட்டிகிட்டு போக சொல்லி அவ்வளோ அடம் பிடிக்காங்க. அவங்க குதிக்கிற கொலுசு சத்தத்தை கேளுங்க. அப்படி அடம் பிடிக்க கூட்டு போக சொல்லி ஃபைனலாக ரொம்ப உள்ளே கூட்டு போகாமல் அலவர இடத்துல அந்த முன்னாடியில் மட்டும் வச்சு அவங்க காலை நனைச்சிக்கிட்டே இருந்தோம். நான் தூக்கி வச்சப்போ இறக்கி விட சொல்லி ஒரே அழுகை. ஃபைனலாக என்னால் மேனேஜ் பண்ண முடியல. அவங்க அப்பாவே கூட்டிகிட்டு போய் அலையோடு நல்லா விளையாட விட்டாங்க. அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் 12 வரை பீச்சில் தான் இருந்தோம். போலீஸ் சார் வந்து டைம் ஆயிடுச்சு கிளம்புங்கன்னு சொல்கிற வரைக்கும் பீச்சில் தான் அட்ராசிட்டி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இனிஷியலாக எழுதுகிறோம். நான் எழுதுறதை பார்த்து என் பொண்ணும் எழுதுனா. அப்புறம் அலை வந்து அழிச்சு விட்டு போயிடுது. பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் அலை வருதுன்னு. அது உள்ளே வர போகணும் நைட்டு போல் அடம்பிடிக்கும். ஆனால் கடல் ரொம்ப சாந்தமாக தான் இருந்தது அன்றைக்கி. ரொம்ப வந்து ஃபோர்ஸாலாம் அலை வரல. அதனால் குழந்தைய வச்சு விளையாட கரெக்டாக இருக்குது. காற்று தான் ரொம்ப அடிச்சது. காற்று அடிக்கிறதுல வேறு அங்கிட்டு இங்கிட்டு பறக்கிற மாதிரி இருக்கா. ஆனாலும் கேட்கல. கடலுக்குள்ளே தான் நிற்பேன்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் தண்ணியிலே நின்னா. அவள் குதிக்கிறத பார்த்தாலே தெரியும் அவன் எந்த அளவு தண்ணியை பார்த்து எக்ஸைட் ஆகுறான்னு சொல்லிட்டு. அவளுக்கு வந்து ஆழமாக இருக்கோப்பெல்லாம் தெரில. உள்ளே வர கூட்டு போக சொல்லி அழுகுறா. அந்த வெள்ளை கலரில் அலை பொங்கி வருதில்ல, அங்கெல்லாம் என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரே அழுக ஆடும். ஆனால் கிட்ட நிற்கையில் அந்த சிரிப்பு சத்தம் ஆட் பண்ணால் அவங்களுக்கு அலை சத்தமும் சேர்த்து கேட்குது. அவ்வளோ சிரிப்பு. அவள் சிரிக்கிறத பற்றி எங்கள் 2 பேத்துக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. பாருங்கள் அப்படியே அந்த அம்மா நடந்து உள்ளே வர போக அவங்க அப்பாவை கூப்பிடுவாங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. எந்த அளவுக்கு சிரிக்கிறாங்கன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்க பாருங்கள். சவுண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பார்த்தீங்களா இந்த அளவுக்கு சிரித்து சந்தோஷமாக ஜாலியாக இருக்காங்கன்னு. எங்களுக்கு இதை பார்த்தே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவள் சிரிச்சதை பார்க்குறப்பவே எங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ சிரிப்பு வந்துச்சு. நீங்களுமே உங்கள் குழந்தையெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்காதீங்க. வீக்லி ஒன்ஸ் எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போங்க. அப்போ தான் அவங்களுக்குமே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்தா குழந்தையுமே ரொம்ப மந்தமாக தான் இருப்பாங்க. நிறைய சொல்லிக் கொடுங்க. அண்ட் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைய ஜாலியாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க ஜாலியாக வளருவாங்க. அவங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.